questions go for all the members. Yeah, okay, so recording started. Yes, good afternoon everyone. So in this video, I am going to continue the concept of multi-threading concepts. So I think in the last class itself, we had a discussion on multi-threading. So that if you are saying a thread, it is called as a lightweight process, lightweight and independent process. It executes only the simple task. And so each and every task will be associated with the resources. Resources means it may be a CPU or memory or maybe a processor, it may be anything. So once if you want to implement a multi-threading concept, so there are two possible ways. One is extend the thread, means first of all, see that. So this is the class which is created. The class name is called as thread1, which is derived from the thread class. Thread அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். So that அப்ப வந்துட்டு எல்லா ஒரு லாஜிக்கும் வந்து void அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல தான் நம்ம லாஜிக்ஸ் இருக்கணும். ஆர் அதர்வைஸ் அதுக்கான ஸ்டார்டிங் வந்து எப்பவுமே ரன்ங்கிற மெத்தட்ல இருந்து தான் கால் ஒர்க் ஆகும். So that we need to define override the method run அப்படிங்கிற மெத்தட நம்ம ஓவர்ரைட் பண்ணனும். here logic already நான் display அப்படிங்கிற மெத்தட்ல எழுதி இருக்கறனால just I make a function call to this display method. So then second one வந்து runnable interface. இப்போ நான் வந்து runnable interface அப்படினாவே extends keyword போட்டீங்க அப்படினா that is called reusability. So அப்போ ஒரு கிளாஸை extend பண்றேன்னு அர்த்தம். implements அப்படினா இதுவரை லாஜிக் எதுவுமே இல்ல. So அந்த லாஜிக்கான கோட நான் டிஃபைன் பண்ண போறேன் அப்படினோம். So that if you want to use a runnable interface, surely it must have a constructor. constructor அப்படி நமக்கு ஒன்னு வேணும். So இந்த constructor யூஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண முடியும் அப்படினா அதுல ஸ்டார்ட் மெத்தட் கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ட் அப்படிங்கிறது த்ரெட்ங்கிற ஒரு கிளாஸ்ல தான் இருக்கிறதுனால இந்த த்ரெட்ங்கிற கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பாசிங் கரண்ட் ஆப்ஜெக்ட் as ஆர்குமெண்ட். இந்த ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த த்ரெட் உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். சோ இங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ரன் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கணும். தென் கிரியேட் an object. if it is a thread class அப்படின்னா ஸ்டார்ட் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற இடத்துலயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். Is there any doubt still now? இதுவரை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரெண்டு வேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் த்ரெட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் அப்படின்னா கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள த்ரெட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த void runங்கிற மெத்தட்ல இருக்கிற கோட்ஸ் எல்லாமே எக்ஸிகியூஷன் ஆகும். So then I explain the difference between the runnable interfaces and as well as the extending keywords. Then there are a different kind of a method which is defined under thread. Thread அப்படிங்கிறதுல வந்து நிறைய methods இருக்கு. ஈவன் ஞாபகம் வச்சுங்க இந்த கேஸ்ல the main method is also one thread. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா main method வந்து உங்களுக்கு current thread-ஆ இருக்கும். So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா so there is a static method we have. இப்போ நான் வந்து print பண்ணி காமிக்கிறேன். So before that just you can display what are the methods we have. Sleep அப்படிங்கிற மெத்தட நம்மளே பார்த்தோம். What is the purpose of sleep method? What is the purpose of sleep method? Pass the work for the particular program. Yeah, it's running to block. It means that அந்த ஒரு particular thread execution ஒரு specific milliseconds time வந்து நம்ம பார்த்துக்க போறோம். I mean stop பண்ண போறோம். ஓகேவா? That is called sleep. So suspend அப்படிங்கிறது மீனிங் வேறப்பா. Yeah, suspend பண்ணலாம். Yeah, yes, good. Sorry Vishnu, suspend பண்ணலாம். So then அடுத்து வந்து பாத்தீங்கன்னா yield, அதாவது என்ன அப்படின்னா yield அப்படின்னா ஒரு thread வந்து ரன்னிங்ல இருக்கு. அந்த thread வந்து எக்ஸிகியூஷன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு threadக்கு வந்து மூவ் பண்றதுக்காக நம்ம yield அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். join மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். then அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா so நான் வந்து உங்களுக்கு அதை பின்னாடி சொல்றேன். get name இருக்கு, set name also இருக்கு, get priority. So everyone know about run method, correct? இந்த ரெண்டு மெத்தட பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்ட்? ரன் அண்ட் ஸ்டார்ட் மெத்தட பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி அவார்ட் இருக்கும். ரன் அப்படிங்கிறது it contains all the thread-ஓட definitions எல்லாமே அதுல தான் இருக்கும். ஸ்டார்ட் மெத்தட் is always used to start your thread for the executions.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா it is very very important thread dot active count. So thread dot active count அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். So thread dot means active count means கரண்டா எத்தனை thread வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கறதா. பட் இதை நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸோட பேரை வச்சு தான் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். Because this active count is a static method. You know that the static methods are invoked by using means the method will be invoked by using or means a class name. Static method வந்து உங்களுக்கு object name வச்சு தான் உங்களால access பண்ண முடியும். So that you can access by using class name. Clear? Okay. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் implementation பண்றேன். So இந்த இடத்துல உங்களுக்கு நான் print பண்ணி காமிக்கிறேன் initially. So system dot out dot println. So in this case number of active threads இங்க எங்க வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல வந்து நான் பிரிண்ட் பண்றேன். என்னங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சோ மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஒன் த்ரெட். அப்ப இந்த ப்ரோக்ராம்ல டோட்டலா 3 த்ரெட் இருக்கு. எப்பனா எக்ஸிகியூஷன் முடியலன்னா, அதாவது இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் எப்போ ஒர்க் ஆகுதோ அந்த டைம்ல உங்களுக்கு எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். சோ தட் இஸ் ஆக்டிவ் கவுண்ட். Active count is a method which is used to count how many number of threads is currently active. So you know that it is a multi-threading, so that the logic வந்து எப்ப வேணாலும் உங்களுக்கு work ஆகலாம். So sorry. So இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எப்ப வேணாலும் work ஆகலாம். So that அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா so அந்த டைம்ல work ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு active threads இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே ப்ரோக்ராம் தான் நேத்து போட்ட ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இங்க பண்றேன். சோ ரெண்டு கிளாसेस இருக்கு. ஒன் I can just show the code once again. So there is a thread 1 classes இருக்கு. So here run methodக்குள்ள display method கால் பண்ணிருக்கேன். அடுத்து there is another one more thread we have that is called runnable interface. So there are two classes which is you means we can just right here define. So one வந்து implementing runnable interface, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா extending thread. Clear? So then அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா then there is a main thread is also there. Here நான் object create பண்ணிருக்கேன். So வந்து பாத்தீங்க அப்படின்னா thread 1ங்கிறது extending classes தான். So that நம்ம வந்து start method வந்து இங்கேயே கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா run method வந்து work ஆக ஆரம்பிச்சிரும். Second one method வந்து பாத்தீங்க அப்படின்னா it is runnable interface. Runnable interface அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், constructorsக்கு போகும். So here it is a constructor. So constructor குள்ள நீங்க thread object create பண்ணி நீங்க start பண்ணி விடணும். Is it clear? Okay, so now just I'm going to compile. So compile முடிஞ்சிருச்சு. This I'm going to run it. So இப்போ run பண்ணி பார்க்க பாருங்க, டிஸ்ப்ளே ஆகும்போது ஸ்லோவா வந்துட்டு இருக்கு because அந்த டைம்ல sleep method work ஆகுது. So I think 100 milliseconds period of time I think so. எவ்வளவு பீரியட் பார்ப்போம். Yeah, so that for 1000 milliseconds என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல worker suspend பண்ணி வச்சிருக்கேன். So that உங்களுக்கு அந்த அதாவது ஞாபகம் வச்சுங்க, once suspend பண்ற பீரியட்ல வேற எந்த ஒரு டாஸ்க்குமே அலோடு கிடையாது. பட் if you are using wait method, wait அப்படின்னு ஒரு மெத்தட கால் பண்ணீங்க அப்படின்னா மேபி சஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பீரியட்ல வேற ஏதாவது ப்ராசஸ் வந்து ரன் பண்றதுக்கு அலோ பண்றோம். சோ மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் வந்து இதுதான் கரெக்டான எந்த ஆர்டர்ல வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணும்போது you will get a different answers. இந்த இடத்துல மாறி வந்திருக்கு, அவ்வளவுதான். சோ சீதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மெத்தட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயே ஒர்க் ஆயிடுச்சு. சோ how can you say that here it is a 3 thread? 3 threadங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? How can you say that here it's a 3 thread? 3 threadங்கிறது எதை மீன் பண்றீங்க? Number of classes is good. Thread 1, thread 2 and thread is good. ஒன்னு வந்து extending class, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து extending class, the next one is runnable interface, இன்னொன்னு main method. So மூணு இருக்கு. So ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு thread அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். So அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 threadக்கு 3 இருக்கு. Is it correct? Is there any doubt? இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? So there are 3 thread இருக்கு. So sometimes வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இப்போ இது sometimes இது இப்போ லாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது ஒரு thread வந்து உங்களுக்கு இப்போ just a minute I can remove this.
இந்த த்ரெட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், மீன்ஸ் இந்த வெயிட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எதுவுமே இல்லை. ஸோ தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ஃப்ரெண்ட்ல இருக்கிற லாஜிக் வந்து என்னால எனக்கு லேட்டா கூட ஒர்க் ஆகலாம். இப்போ லேட்டா எனக்கு ஒர்க் ஆகுது போகும்போது நம்பர் ஆஃப் த்ரெட் டூன்கள், அதாவது கரண்டா எவ்வளவு த்ரெட் ஆக்டிவ்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அது மேலே ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ வி நோ தட் ஆர்டரை வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பட் அட் த எண்ட் வி கேன் அச்சீவ் ஆல் த கான்செப்ட்ஸ். கரெக்டா? ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட் கிளாஸ் இருக்கு. இந்த த்ரெட் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட ஸ்டேட்டை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீன்ஸ் தட் நான் எல்லாத்தையும் மெயின் ஃபங்க்ஷன்லேயே உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ யூ நோ தட் தேர் ஆர் 5 ஸ்டேட்ஸ் நேற்று ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்னென்ன ஸ்டேட்ஸ் பார்த்தோம் நம்ம? What are the 5 possible states? What are the 5 possible states for representation of threading? So these are the 5 possible states. One is a new, runnable, blocked, running, and terminator. Is it correct? So these are the 5 possible states. Okay, now we have to check it. Let us check. Let's check what will happen. Yeah, yes, a new, runnable, running, blocked, and terminated. Good, excellent. So see that the number of active threads. Oh, sorry. I want to change a comment. The state of thread 1 object. So ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ரன்னபிள்ல தான் இருக்கும். ஏன் ரன்னபிள் இருக்கும் அப்படின்னா இட் மீன்ஸ் இந்த த்ரெட் மெயின் த்ரெட் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிறது ஒரு த்ரெட்னா இப்ப மெயின் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆனா அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வந்து ஒர்க் ஆகும். மீன்ஸ் தட் நான் இந்த லைனை மீன் பண்றேன், இந்த லைன் மீன் ஒர்க் ஆகும். இப்போ இந்த லைன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனோட த்ரெட் தான் ஆக்டிவ்ல இருக்கணும். கிளியர்? மெயின் ஃபங்க்ஷனோட த்ரெட் தான் ஆக்டிவ்ல இருக்கணும். அப்ப இந்த த்ரெட்ல ஆக்டிவேட்டர்ல இருந்ததுன்னா T1 வந்து கண்டிப்பா ஆக்டிவேஷன்ல இருக்க சான்சஸ் கிடையாது. அப்ப இதுல வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப என்னன்னா ஈல்ட் அப்படிங்கிறதுனா ரன்னிங்ல ஒரு ப்ராசஸ் வந்து பிளாக்குக்கு போகணும்னா ஸ்லீப்ங்கிற மெத்தட் மூலமா நம்ம வந்து பிளாக்குக்கு போகலாம். பட் ரன்னிங்ல இருந்து ரன்னபிள் போகணும் அப்படின்னா ஈல்டு மெத்தட் இன்டைரக்டா வருது. ஒரு வேற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபினிஷ் ஆகல, அதாவது என்னன்னா ஸ்டில் T1 வந்து ஃபினிஷ் ஆகல. ஐ கேன் ஷோ இட், டோன்ட் வரி. T1ங்கிறது டிஸ்பிளே மெத்தட், T2ங்கிறது ஷோ மெத்தட் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மெத்தட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா just a minute. Yeah, see that still now the method is yet to be started. ஆனா அது என்னவா இருக்குது, பிளாக்டா இருக்கு. இஸ் இட் கிளியர்? அதாவது இந்த ஸ்டில் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்போது ஸ்டில் இந்த மெத்தட் ஃபுல் ஸ்டார்ட் ஆகல எக்ஸாக்ட்டா. சோ தட் ஸ்டில் இட் வில் பி ஆன் பிளாக்ட். T1 தான் பேசிருக்கோம். T1 அப்படிங்கிறது டிஸ்பிளே மெத்தட். சோ டிஸ்பிளே மெத்தட் ஸ்டில் இது வரல ஒர்க் ஆகல, அதனால அது வந்து பிளாக்ட்ங்கிற ஸ்டேட்ல தான் இருக்கு. So that இங்க பாருங்க டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. So that now பட் ஆக்சுவலா என்ன ரன்னபிளுக்கு மாறிடுச்சு. ஏன் ரன்னபிளுக்கு மாறி இருக்கு அப்படின்னா நான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு த்ரெட், அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகல. இஸ் இட் கிளியர்? இது வந்து ஒர்க் ஆகாது. ரன்னிங் கண்டிப்பா வரதுக்கு சான்ஸே இல்ல. பட் இதை வேணும்னா நீங்க இங்க போடலாம். ஐ கேன் ஷோ இட் நவ். If you want to know it, இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், you have to write the logics here. System.out.println state of display method is. So இந்த இடத்துல thread class தான், அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா get state ஆப்ஜெக்ட் தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா நீங்க ஆல்ரெடி threadங்கிற கிளாஸ்க்குள்ள தான் இருக்கீங்க. threadங்கிற கிளாஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. these are the method which is defined under thread அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ள தான் வந்துட்டு டிஃபைன் ஆயிருக்குது. அப்படிங்கறனால நீங்க கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சாரி, சேவ் ஆகல ப்ராப்பரா. நான் கம்பைல் சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் கம்பைல் பண்றேன்.
Then I'm going to run it. Running வரல. Don't worry. At the time just a minute, you can see the output. Display method க்கு அப்புறம் show method போயிருக்கு. எல்லா இடத்துல display method display வந்திருக்கான்னு பாருங்க. Display க்கு அப்புறம் run print ஆயிருக்கணும், மறுபடியும் display வந்திருக்கணும். Work ஆகல, just a minute. Running ஸ்டேஜ் உங்களால காமிக்கவே முடியாது. ஏன்னா கெட் ஸ்டேட்ங்கிறது ஒரு த்ரெட்டா மாறிடும். சோ தட் அப்ப ஃபங்க்ஷன் கால் அங்க போயிருக்கும் போது ரன்னபிள் தான் உங்களுக்கு காமிக்கும். சோ பிளாக்டு நீங்க பார்த்திருக்கீங்க. And try to show it for terminate. Terminate நான் ஷோ பண்ண ட்ரை பண்றேன். நான் இதை ஹைட் பண்ணிடுறேன். தென் மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிறதே நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நியூ அப்படிங்கறத கூட நீங்க காமிக்கலாம். பட் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் கரெக்டா மீன்ஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாதனால உங்களுக்கு என்ன ஸ்டேட்ஸ் வந்து வருங்கிறத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ பிளாக்ல வந்திருக்கு, ரன்னபிள் வந்திருக்கு. ஸோ தென் வி கேன் ட்ரை ஃபார் த ஸ்டேட் மெத்தட் இன்வோக் பண்றதை நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல டிஃபைன் பண்ணி பாருங்க. So now see this வந்து இன்னுமே எனக்கு ஸ்டார்ட் ஆகல. அதனால வந்து t1.get state கொடுத்தீங்க அப்படின்னா it shows new. Is it visible? See that மேல டாப்ல பாருங்க, it shows that it is new. நீங்க once start method invoke ஆனா மட்டும் தான் thread execution start ஆகும். Until then it will be on new state. So that if you want to know any state, always you have to access by using thread object. Thread object யூஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால வந்து கால் பண்ண முடியும். So thread object அப்படிங்கிறது either t1 or t2. பட் T2ங்கிறது ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கறனால உங்களால பண்ண முடியாது. சோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் கொடுத்து இது பண்ணீங்கன்னா அது டிஸ்ப்ளே பண்ண மீன்ஸ் நீங்க டெஸ்ட் பண்ற லாஜிக்ஸ் எல்லாமே இன்சைட் ஆஃப் இந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் எஃப்ங்கிற ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இஸ் தேர் எனி டவுட்? Okay, so the next thing is I'm going to work on now the states over. நீங்க get state கொடுத்திருக்கீங்க. இப்போ இத பத்தி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். Is there any doubt on state information? This diagram is very very important. Whenever you are work on any programming, we must know the state of your function. And the function work ஆகுதா, still என்ன working start ஆகலையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா by using this some predefined functions of your thread class, we are able to check. Is it clear? So now run method okay, start method okay, active count okay, get state okay. Then if you want to know about the current thread, இப்படி கால் பண்ணனா அந்த மெத்தட் என்னது? நார்மல் மெத்தடா, மீன்ஸ் ஸ்டாட்டிக் மெத்தடா, thread dot current thread அப்படின ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா அது நார்மல் மெத்தடா அல்லது ஸ்டாட்டிக் மெத்தடா? ஸ்டாட்டிக் மெத்தட். குட். ஏன் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படி இது பண்றீங்க? ஸ்டாட்டிக் மெத்தட் ஆல்வேஸ் இன்வோக்ட் பை யூசிங் கிளாஸ் நேம். ஓகே, அந்த மீன்ஸ் கரண்ட் த்ரெட்ங்கிற மெத்தட் எங்க போய் ஆக்டிவேட் பண்ணலாம்? எங்க கொடுக்கலாம்? எந்த கிளாஸ்க்குள்ள கொடுக்கலாம்? Shall we try in first class or second class? First classல thread 1ல கொடுக்கலாமா, thread 2ல கொடுக்கலாமா? பட் இதெல்ல is thread 2ல கொடுக்கலாம். ஓகே, சோ கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கலாமா, ரன் மெத்தட்ல கொடுக்கலாமா? கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுக்கலாமா, ரன் மெத்தட்ல கொடுக்கலாமா? ரன் மெத்தட்ல கொடுக்கலாம். ஓகே, சோ இந்த லூப்பை விட்டு வெளியே நான் தரேன். ஸோ சிஸ்டம் பிரிண்ட் தான் எல்லாமே மெசேஜ் தான் ஆகும், பிரிண்ட் தான் ஆகும். ஸோ தட் current thread equal to
So access பண்றதுக்கு thread dot current thread is a method. Now I'm going to compile. The error illa, just run it. See that current thread error vandirukku parunga. அது வந்து thread 1 line number 5 அதுல work ஆகுது. Then it is a parent thread வந்து main. Is there any doubt? Line number 5 execute ஆகுது அந்த threadல parent thread வந்து main thread. Clear? In case if I am using here in the current thread அப்படிங்கறத so நான் main functionலயும் போட்டிருக்கேன். So ரெண்டு இடத்துல current thread வந்து details நான் collect பண்றேன். So if you want to know about the current thread, you have to use the function called details of the current thread. You can call the method current thread. These are all predefined functions. So first work ஆகும்போது main functionல okay so line number அதே file again main functions. Main function is a last one is a which is a parent அப்படிங்கறதா. So main thread is a thread. Okay va? Okay. So now you have idea about current thread பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. Then அடுத்து வந்து பாத்தீங்கன்னா weight also இருக்கு, priority இருக்கு. Okay. So priority அப்புறம் பேசிக்கலாம். Now you can go for the next one method that is called isalive method. Actually isalive அப்படினா isனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். It returns true or false. Isalive means that whether the thread வந்து still activeல இருக்கா அல்லது dead stateக்கு போயிருச்சா அப்படிங்கறதுதான். So எங்க செக் பண்ணலாம்? மெயின் ஃபங்க்ஷன்ல பண்ணலாமா அதே மாதிரி ஏதோ ஒரு கிளாஸ்ல பண்ணலாமா? isalive means that whether the thread வந்து work ஆகுதா இல்ல finished அப்படிங்கறத நாம செக் பண்றதுக்கு isalive யூஸ் பண்ணிக்கலாம். So tell me that where we are going to check this isalive method. You can work it in anywhere because it is a thread, so that whenever the thread concepts work ஆகுது எல்லாமே இருக்கும். Okay, so many of them it's replied for main. So that இப்ப mainly கொடுக்கிறேன். So system dot out dot print it is a true or false logic தான். Even you can ஒரு boolean variableல check பண்ணிக்கலாம். Is alive of the thread. அலைவா இல்லையா அப்படிங்கறத நான் செக் பண்றதுக்கு எந்த செக் பண்ணலாம்? T1 T2 current thread மெயின் thread செக் பண்ணலாமா? T1 செக் பண்ணலாமா? T2 செக் பண்ணலாமா? மெயின் thread செக் பண்ணலாமா? மெயின் thread செக் பண்றீங்கன்னா மெயின் threadக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. கரெக்ட்டா? அப்போ நீங்க மெயின் thread தெரிஞ்சுக்கணும் அப்படினா வழக்கம் போல thread current thread dot we can try நான் இத ட்ரை பண்றேன். இது வர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணனும். So it is not possible ஏன்னா இது வந்து thread ஆப்ஜெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வர்க் ஆகும். We can test for other threads. இப்ப நான் T1 செக் பண்றேன், but I can show it அந்த மெத்தட நான் வந்து வேற வழியில செக் பண்ணி காமிக்கிறேன். That is alive of the thread still வந்து அந்த thread finish ஆகல, still runningல தான் இருக்கு. So that it says that it is true. இதெல்லாம் உங்களுக்கு வர ஆர்டர் மாறிட்டே இருக்கும் பாருங்க. even though இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க current thread கால் பண்றதை விட கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் is thread இருக்கு, is alive இருக்கு. அப்ப மல்டி த்ரெடிங் அப்படிங்கும்போது உங்களோட ப்ரோக்ராமோட லைன் மீன்ஸ் தட் உங்களோட ஃபங்க்ஷன் கால் எல்லாமே thread ஒவ்வொன்றும் மாறும். we know that ஒவ்வொரு டைமும் ஒர்க் ஆகும்போது the function call அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் காலும் will be called as a thread அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணும்போது அந்த ஆர்டர் மாறி மாறி வந்திருக்கும். even though உங்களோட ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால்ஸ் எல்லாமே ஆர்டராகவே இருக்காது. You means order இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. We can't predict it. That is the meaning of multi-threading. But at the end, all the logic will be finished. Is it clear? Okay. Now, if you want to implement a current thread நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா thread classக்கு ஒரு object create பண்ணுங்க.
So you can call like this. So thread dot current thread நீங்க அசைன் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கரண்ட் த்ரெட்டை டிஸ்ப்ளே பண்ணி பழகுங்க. By using object equal to T3 object டிஸ்ப்ளே பண்றேன். ஆப்ஜெக்ட் பிரிண்ட்ல போறீங்கன்னா டு ஸ்ட்ரிங் மெத்தட் ஆல்ரெடி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த எரரும் இல்லப்ப. So that return true. I mean, sorry, where is that? Yeah, current thread by using object வந்து பாத்தீங்கன்னா current thread as usual display ஆயிருக்கு. இப்ப நீங்க current thread assign பண்ணிருக்கீங்க. இந்த thread object யூஸ் பண்ணி நீங்க T3 அலைவா இல்லையான்னு இப்ப நீங்க செக் பண்ணிக்க முடியும். So current thread வந்து நீங்க வந்து main thread தான் current thread எடுத்திருக்கீங்க. So அதை வச்சு நீங்க அலைவா இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். It will work as usual. So by using isAlive method, if you want to test any method, any அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். இதே நீங்க thread classக்குள்ள வந்து நீங்க இந்த மெத்தட் அலைவா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா then you can say that எப்படி சொல்றது isAlive அதாவது I mean you can call just isAlive object தேவையில்லை because நீங்க ஆல்ரெடி threadங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கீங்க. பட் ஆனா நீங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எஃப்ங்கிற ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப நார்மலா நீங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ள யூஸ் பண்ணலாம். எனக்கு ரன் மெத்தடுக்குள்ள தான் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணதை யூஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். ஸோ த்ரெட் எஃப் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிங்க. இனிஷியலைசேஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ தென் யூ கேன் யூஸ் திஸ் எஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். So it will work as usual. So like that we can work with the concept of a thread. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா isAlive முடிஞ்சிருச்சு. Then sleep already முடிஞ்சிருச்சு. I'll back one by one. Don't worry. Okay. Now I'm going to use the concept of get name and set name. Okay. For example, here for a thread one, I'm trying to know about the name of the thread. இந்த thread-ஓட பேர் என்னங்கிறத நான் ட்ரை பண்றேன் தெரிஞ்சுக்க. So system.out.println it's a get name. So அப்ப என்னன்னா கண்டிப்பா ஸ்ட்ரிங்கா தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நேம். ஸோ நேம் ஆஃப் த த்ரெட். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நார்மலா வந்து நான் கிளாஸ் ஒன்குள்ள தான் பண்றேன். தட் இஸ் கால் த்ரெட் ஒன்குள்ள தான் பண்றேன். த்ரெட் ஒன் வந்து த்ரெட்ங்கிற கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால ஆப்ஜெக்ட் தேவையில்ல டைரக்டாவே கால் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்ப டைரக்டாவே கால் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷனே வந்து கெட் நேம். கெட் நேம் இஸ் அ மெத்தட் யூஸ் டு நோ வாட் இஸ் த நேம் விச் இஸ் அசைன்ட் ஃபார் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ். The name of the thread வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா thread 0. Is it clear? So the name of the thread will be called as thread 0. நான் லூப்குள்ள போட்டிருந்தனால ஒவ்வொரு டைம் அது வந்து உங்களுக்கு தனித்தனியா ஒர்க் ஆயிருக்கும். நான் லூப் வெளியே போட்டேன். இது thread 0 அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேவா? சோ ஈவன் இஃப் யூ வாண்ட் இப்போ இதோட த்ரெட்டோட பேரை வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபார் செகண்ட் கிளாஸோட த்ரெட்டோட பேர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து த்ரெட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகல. சோ தட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ என்னோட ஆப்ஜெக்ட் வந்து நான் த்ரெட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து நான் F1 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல. F1 கிரியேட் பண்ணிருக்கேன். சோ தட் ஐ கேன் யூஸ் திஸ் F.
அந்த த்ரெட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் 1 வந்திருக்கும். சோ இதே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு டைமுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அசைன் பண்ணிக்கும். இல்ல ஐ வாண்ட் டு சேஞ்ச், இப்ப நீங்க வந்து நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ரன் மெத்தடுக்கு உள்ள வரும்போது நீங்க மெத்தடை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா செட் நேம் ஐ ஆம் இன் த்ரெட், ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு கிவ் அவினாஷ். இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப நான் செட் மெத்தட் தான் கொடுத்திருக்கேன். செட் நேம் மெத்தட் which is used to set the name of the method. நீ வந்து த்ரெட்க்கு நீங்களே ஒரு புதுசா ஒரு பேர் வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலா நான் வந்து எக்ஸ்டெண்ட் த்ரெட்ங்கிற கிளாஸ்க்குள்ள கொடுத்திருக்கிறதுனால எனக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாம வெறும் கிளாஸ்ன்னு கொடுத்திருக்கேன். நீங்க எங்க வேணாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். See then name of the thread is called as Avinash. So set name is a method which is used to define the name for your method. த்ரெட்க்கு வந்து நீங்க நேம் வச்சுக்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அப்ப வந்து நான் ஏன் இது வைக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது that means that for class 2க்கு வைக்கலாமான்னு கேட்கலாம். So okay, for example, so எங்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? கிளாஸ் த்ரெட் 2க்கு செட் நேம் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பண்ணலாமா, ரன் மெத்தடுக்குள்ள பண்ணலாமா? You have to define the name anywhere. But நம்மள ஸ்டார்டிங் பிளேஸ்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். எந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குயிக் ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நேம் செட் பண்ண முடியும்? ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் நேம். எப்படி ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவீங்க? எப்படி அசைன் பண்ணுவீங்க? இப்போ how can you define the name for this thread 2? இந்த thread 2க்கு யூசர் டிஃபைன்டு நேம் வைக்கணும். எங்க வைப்பீங்க? எப்படி வைப்பீங்க? give us syntax. என்ன டைப் பண்ணுவீங்க இந்த இடத்துல? you can define anywhere. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எங்க வேணாலும் நீங்க நேமா டிஃபைன் பண்ணிக்கலாம். So set name is a method. For example, my method name is Balamurugan. பாலமுருகன் அப்படிங்கிற பேர் இந்த த்ரெட்டுக்கு வைக்கிறேன். பட் ஆக்சுவலா அப்ப என்ன பண்ணணும், த்ரெட்ங்கிற கிளாஸ் நமக்கு வேணும். இல்லைன்னா வந்து நார்மல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் வைக்க முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் கிளாஸ் இல்ல இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். சோ தட் நம்ம என்ன பண்ண முடியாது, த்ரெட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். என்னோட ஆப்ஜெக்ட் பேர் வந்து எஃப் யூஸ் பண்ணிருக்கேன். So that I can assign. Yeah, is good, Ganga. Excellent. So now I'm going to remove it. Means I'm going to run a compile. Then I'm going to run this. So one of the name of the thread வந்து பாலமுருகன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அவினாஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. So that once whenever you are going to define a name, நீங்க என்ன ஒரு நேமை டிஃபைன் பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஜெனரலாவே எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா you can set அதுக்கப்புறம் தான் டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துட்டு செட் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஒன்னு இருக்கு. இப்ப நீங்க T3 கொடுத்துருக்கீங்க. இப்ப T3 வந்து கரண்ட் த்ரெட் வந்து மெயின் த்ரெட்டுக்கு பதிலா நான் பேரை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், T3 டாட் செட் நேம் புவனேஷ். நான் இது மாதிரி செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா then system dot out dot println. so என்னோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் வந்து செட் நேம்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. சோ நேம் இல்லனா ஆர்டர் மாறலனா அது மாறாது. சோ யூ நோ தட் த்ரெட் எக்ஸிக்யூட்டிங் வர்க் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டரை நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. நிறைய ஃபங்க்ஷன் கால்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்வாப்பிங் will be takes place. So there is a one error. Yeah, sorry, I forgot to set the name. Sorry, here I want to know the name. Sorry, get name method. So that the name main method name வந்து set ஆயிடுச்சு Bhuvanesh. Clear? So that only the thing is the order is very very important. So set ஆகிறது வந்து உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு செட் ஆகாம கூட போக சான்சஸ் இருக்கு. Is it clear?
So this is the way. See that even நீங்க பாருங்க thread implement பண்ணும்போது threadோட பேரு எந்த லைன்ல வந்து நீங்க அத பண்ணிருக்கீங்க எந்த லைன்ல கரண்டா இருக்கீங்க who's my parent அப்படிங்கறது டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க current thread டிஸ்ப்ளே பண்ணும்போது பாருங்க உங்களோட எண்ட் மாறி இருக்கும் பட் ஆனா இந்த thread இதெல்லாம் மாத்திக்க முடியாது இந்த மெயின் எல்லாம் மாத்திக்க முடியாது parent thread வந்து அங்க என்ன இருக்கோ அதுதான் just for user identificationக்காக தான் யூஸ் பண்ண முடியும் சோ நம்ம வந்து we are in thread 2 so பாலமுருகன் clear thread 1 current thread கொடுத்திருந்தீங்கனாலும் it will show we can check in ரெண்டு இடத்துல தான் நான் current thread கொடுத்திருக்கேன் சோ அப்ப இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் thread, thread main, 5 தான் இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா order of the execution maybe உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கலாம் சோ இந்த இடத்துல நான் current thread டைரக்டா பிரிண்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல thread ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணிருக்கேன் சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அதுதான் சொல்றேன் ஆர்டர் ஆஃப் தி எக்ஸிகியூஷன் எப்படி வர்க் ஆகுதோ அதுதான் முக்கியம் சோ தட் வந்து உங்களுக்கு பட் அட் தி எண்ட் அதாவது என்னன்னா இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்காம ஃபைனல் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ வித் தி கான்செப்ட் ஆஃப் மல்டி த்ரெட்டிங் இஸ் தேர் எனி டவுட் இதுவரை ஏதாச்சும் டவுட் இருக்கா So still now there are some methods நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் ஸ்டார்ட் பார்த்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் get name பார்த்திருக்கோம் set name பார்த்திருக்கோம் current thread active thread run start method பார்த்திருக்கோம் கரெக்ட்டா ஓகே சோ then அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா then we can go for அதான் ஈஸாலே பார்த்துட்டோம் ஓகே yield அப்படினா ஞாபகம் வச்சுங்க yield அப்படிங்கறது அந்த டயகிராம் வச்சவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் so that means that you can bring some other thread in for action அதாவது நீங்க ரன்னிங்ல இருக்கீங்க ரன்னிங்ல இருந்து ரன்னபிள்னா ப்ரோக்ராம் வர்க் ஆகாது ரன்னபிளுக்கு போகணும் அப்படின்னா then you can go with the yield method yield கால் பண்ணீங்கன்னா அந்த thread வர்க் ஆகுது ஸ்டாப் பண்ணிட்டு வேற threadக்கு ஸ்விட்சிங் நடந்துரும் அதே போல வெயிட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும் Okay, so அடுத்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a priority. So I think you know that the priority is play a major role. Priority அப்படிங்கிறது importance. So நார்மலா மல்டி த்ரெட்டிங்ல வந்து priority அந்த அளவுக்கு importance கிடையாது. Even if priority படி work பண்ணுவான்னு சொல்லவும் முடியாது. But even though if you want we can set a priority for your task. உங்களோட இதுக்கு வந்து நீங்க priority நீங்க கொடுத்துறணும். நார்மலா priority define பண்றீங்க அப்படின்னா the priority must be defined before start. Start அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுக்கு முன்னாடி the priority must be implemented. I will repeat once again. The priority அதாவது we are going to define the priority. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா priority நாம டிஃபைன் பண்ணலாம். So the priority வந்து கண்டிப்பா before start அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க finish பண்ணிடணும். It means that இந்த இடத்துல ஸ்டார்ட் இருக்கு சோ தட் வந்து பாத்தீங்கன்னா T1க்கு priority நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனுக்கு முன்னாடியே செட் priority மெத்தட் நீங்க கொடுத்துறணும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து மெயின்ல இருக்காது சோ இந்த இடத்துல ஸ்டார்ட் இருக்கு சோ இதுக்கு முன்னாடி if you want you can give a priority is it clear so if you want to assign வந்து இந்த ப்ராசஸ்க்கு இதான் priority normally the priority ranges values from 0 to 9 sorry 1 to 10 small correction the priority values are varies from 1 to 10 so one actually this is called as constant that is called thread constant அப்படினு சொல்லுவோம் thread classல define பண்ணிருக்கிற constants variable so that minimum priority 1 maximum priority வந்து 10 normal priority வந்து it is 5 நார்மலா வந்து டிஃபால்ட் priority வந்து எல்லா ப்ராசஸ்க்குமே 5 தான் நீங்க எதுவுமே priority அசைன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா then the default priority is assigned to 5 okay but if you want to change நீங்க நிறைய சேஞ்ச் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா then you can means you want to change the priority அப்படினா you can range it from 1 to 10 1 ல இருந்து 10 வரையில நீங்க என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் so for example we know that the default priority வந்து normal 5 so if you நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரி எந்த த்ரெட்டோட priority-யை நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த த்ரெட்டோட priority-யை நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம் thread 1 thread 2 அல்லது main thread 1 பண்ணலாம் ஓகே கிளாஸ்க்குள்ள பண்ணலாமா அல்லது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணலாமா அவினாஷின் பேரை கேட்டதுக்கு அப்புறம் அவினாஷ்ல இருந்து நிறைய ரிப்ளை வருது யா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணலாம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணனும்னா p1ங்கற ஆப்ஜெக்ட் வெச்சு பண்ணணுமா இல்ல ஜெனரலா பண்ணா போதுமா
நீங்க மெயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க த்ரெட் T1 ஓட ப்ரையாரிட்டி நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. சோ அப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அசைன் பண்ணா போதுமா அல்லது வெறும் செட் ப்ரையாரிட்டி ஒன்ஸ் ஃபங்க்ஷனோட பேர் வந்து செட் ப்ரையாரிட்டி அப்ப வெறும் ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணா போதுமா? எஸ் குட். ஏன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா we are அவுட் சைட்ல இருக்கோம். சோ இதோட எப்பவுமே எங்க என்ன பண்ணணும் ஸ்டார்ட்க்கு முன்னாடி பண்ணிரணும். சோ என்னோட ஆப்ஜெக்ட்டோட பேர் வந்து T1. என்னோட ஆப்ஜெக்ட்டோட பேர் வந்து T1. T1க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன் வந்து செட் ப்ரையாரிட்டி PRIORITY priority. Then you can give a number from 1 to 10. 1 ல இருந்து 10 வரலும் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? So before priority செட் பண்றதுக்கு முன்னாடி I can try to know what is my priority. என்னோட priority என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். Priority must be in number format. So priority value equal to. So இதோட ப்ராசஸ் T1 ஓட priority நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். So the function name வந்து பாத்தீங்கன்னா get priority PRIORITY get priority. It is a function. It's a function return data type integer. So int return பண்ணும். இங்க இருக்குன்னு பாருங்க get priority. Yeah, priority value 5. 5 அப்படின்னா என்ன priority? That is a constant. அதெல்லாமே norm priority, max priority mean அது வந்து நீங்க capsல தான் சொல்லணும். That is a default priority. Good. அதுக்கு பேர் என்ன? norm priority. See that அங்க என்ன பேர் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். அது constant அப்படிங்கறனால நீங்க capsல தான் யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு இந்த கேப்ஸ்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then you can give a number varies from 1 to 5. 1 to 5 வரையில நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன ப்ரையாரிட்டி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கெட் ப்ரையாரிட்டி தெரிஞ்சிருச்சு. இப்போ நாமளே ஒரு ப்ரையாரிட்டி அசைன் பண்ணலாம். ஓகே, என்ன ப்ரையாரிட்டி அசைன் பண்றீங்க? செட் ப்ரையாரிட்டினா இந்த இடத்துல you have to define a priority number. So the number varies from 1 to 10. 1 to 10 தவிர்த்து நீங்க வேற நம்பர் கொடுத்தீங்க 1 ல இருந்து 10 வரையில நம்பர் கொடுக்கலாம். எபோ ரேஞ்சோ பிலோ ரேஞ்ச் போனீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆகும். Now you can tell me what is the priority you are going to check. And now வச்சுங்க priority வந்து இப்போ நீங்க 10 ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது highest priority எடுத்துக்கிட்டு first இந்த process முடிஞ்சிட்டு தான் அடுத்த process work ஆகும்ல அஷூரன்ஸ் சொல்ல முடியாது. என்ன நம்பர் சொல்லுங்க? ஏதாவது ஒரு செட் ப்ரையாரிட்டி 1 ல இருந்து 10 வரையில ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஓகே 7. இட் மீன்ஸ் that நீங்க T1 T2 and main இருக்கு. Okay, I will go with 7. 7 செலக்ட் பண்ணிருக்கேன். Then we will go with some other number later part. இப்போ இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னா இருக்கிற ப்ரையாரிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா T1 க்கு 7, T2 க்கு டிஃபால்ட் 5 தான். ஏன்னா நான் எதுவுமே செட் பண்ணல. மெயின் ஃபங்க்ஷனுக்கு டிஃபால்ட் வந்து 5 தான். சோ அப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா T1 is the highest priority. T1 வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மெத்தட். Okay, now you have to test it. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. If you want to know that, you can use the thread ஓட priority நீங்க மாத்திருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மெத்தட் ஃபுல்லாவே வர்க் ஆயிட்டு தான் மத்தது வந்திருக்கு. Is it correct? டிஸ்ப்ளே மெத்தட் 0 ல இருந்து 9 வரையில பிரிண்ட் ஆயிட்டு தான். இன் பிட்வீன்ல பாருங்க எந்த ப்ரையாரிட்டியுமே வர்க் ஆகல. சம்டைம்ஸ் அது வர்க் ஆகலாம், சம்டைம்ஸ் வர்க் ஆகாம போகலாம். நம்மளால அஷூரன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ப்ரையாரிட்டிக்கு அப்புறம் தான் ரிமைனிங் 2 ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கு. அதாவது போனேஷ் அப்படிங்கிறது மெயினும் செகண்ட் த்ரெட் வந்து ஷேர் ஆயிருக்கு. இஸ் கரெக்ட் ஆர் ராங்? இஸ் கரெக்ட் ஆர் ராங்? பட் ஆனா இந்த மெத்தட்ல இப்ப பாருங்க, இப்ப ரன் பண்ணதுல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, மாறிதான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல டிஸ்ப்ளே கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு. இதன் இன்பிட்வீன்ல வேற ஒரு த்ரெட் உள்ள வந்திருக்கு. பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் ஆகுது. ஏதோ ஒரு வேலை ஃபர்ஸ்ட்ல ஃபினிஷ் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ட்ரை டு கிவ் த வேல்யூ ஃபார் 1. என்ன ப்ரையாரிட்டி இருக்குல்ல ரொம்ப லோவஸ்ட் ப்ரையாரிட்டி தந்துடுறேன் 1 ன்ட்டு.
Now you have to test it. One means it is the lowest priority, it is min priority. நீங்க வந்துட்டு min எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். 1 to 10 வரையில என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். இல்ல if you want to go with the constant மூலமா போகணும் அப்படின்னா then you can give min underscore priority. This is a predefined constant variable. See that இந்த இடத்துல பாருங்க display method தான் கடைசியா முடிஞ்சிருக்கும். எப்படி வர்க் ஆனாலும் பாருங்க இதுல display method தான் கடைசியா முடிஞ்சிருக்கும். Is it clear? Is there any doubt? Okay, so instead of the set priority, நான் என்ன பண்ணேன் தெரியாம 0 ன்னு கொடுத்துறேன். So what is the ranges of range of the priority? Priority oda range enna? What is the range of the priority? 1 to 10. But ஆனா இப்போ என்ன கொடுத்திருக்கேன் 0 to 10 0 கொடுத்துட்டேன் தெரியாம. அப்ப 0 work ஆகுமா ஆகாதா? When I once unfortunately I mistakenly type it as a 0, whether it's work it or not. Okay, check பண்ணிடலாம். Work ஆகாது. It is not an error. Though please try to understand it is exception. The exception will be created and it shows that illegal argument exception. So அந்த thread மட்டும் work ஆகாது, remaining thread work ஆயிருக்கும். Main thread வந்துட்டு second thread work ஆயிருக்கும், அவினாஷ் thread work ஆயிருக்காது, exception create ஆயிருக்கும். என்ன exceptionங்கிறத நோட் பண்ணிக்கீங்க. Illegal argument exception கேட்கலாம். Maybe tell you means that give a sample means example for throwing illegal argument exception. This is one of the example for throwing illegal argument exception, so that if the priority values is not behind means that not belongs to the range, then the illegal argument exceptions will be created. Now see that here also I given as minus 11, so that it is not also not belongs to the same category, so that the set priority illegal argument exception will be created. Is it clear? Print பண்றதே பாதி பிரிச்சு தான் print பண்ணிருக்கு. Yeah, okay. So still now there are some methods we discussed. Even just a minute, I can forget to say, even if you want to set one அப்படினா set பண்ணிருப்பேன் கரெக்ட்டா, already one set பண்ணி நான் ரன் பண்ணி காமிச்சேன். இல்ல I want to use that constant name, and the constant name யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா you can use like this. P-R-I-O-R-I-T-Y. Sorry, P-R-I-O-R-I-T-Y. Sorry. Priority, you have to define like this: min priority, min underscore priority. If you want to use this predefined constant, instead of this one, if you want to use this a constant, when these are the constants are defined under thread class, so that you have to access by using class name. Class name which தான் நீங்க access பண்ணனும். No error. Then I'm going to run it. So it will work as usual. So in case if you want to define max priority, instead of this max, you can say, instead of this min, you can say it is max priority. So like that you have to define. These are all just you are going to max priority about the maximum display last means மத்த process தான் லாஸ்டா முடிஞ்சிருக்கும், maximum priority சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதுக்காக வந்து அந்த process மட்டும் ஃபர்ஸ்ட்ல finish ஆகும்ல உங்களால assurance சொல்ல முடியாது. Is there any questions related to that priority? அதே போல நீங்க thread 2ல போய் thread 1ஓட கிளாஸ் ஓட இத வந்து நீங்க மாத்த முடியாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் அதே போல தான் செட் வந்து ஸ்லீப்புக்கு பதிலா வெயிட் கொடுத்துக்கலாம். பட் வெயிட் ஆக்சுவலா என்ன அப்படின்னா இன்னொரு thread முடியற வரையிலும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். வெயிட்னு கொடுத்தீங்கன்னா இன்ஃபைனைட் வெயிட். இதே வந்து மில்லி செகண்ட்ஸ் நீங்க ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம்.
இல்ல எல்லா த்ரெட்டையும் வந்து சஸ்பெண்ட் பண்றது எல்லாத்தையும் வந்து திரும்ப ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெஸ்யூம் கொடுத்துக்கலாம். அந்த த்ரெட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கால் சஸ்பெண்ட். சஸ்பெண்ட்ல இருந்து நீங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டு ஆக்டிவேஷனுக்குள்ள கொண்டு வரணும்னா ரெஸ்யூம் கொடுத்தா ஆக்டிவேஷனுக்குள்ள வந்துடும். சஸ்பெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக்குள்ள போயிடும். ஸோ தட் ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் டாமன் அண்ட் மீன்ஸ் தட் ஈஸ் டாமன். ஆக்சுவலா என்னன்னா செட் டாமன் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது என்னன்னா ஒரு த்ரெட் நடக்குது, அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபோர் கிரவுண்ட்ல நடக்குது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா தட் இஸ் கால்டு சம்திங் யூ நோ அபவுட் இட். தட் இஸ் ஃபோர் கிரவுண்ட் த்ரெட்னு இருக்கு, பேக் கிரவுண்ட் த்ரெட்னு இருக்கு. ஃபோர் கிரவுண்ட் த்ரெட் அப்படின்னா ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ தட் வந்து இப்போ மெயின் த்ரெட்டை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க சப் த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் கால் பேக் கிரவுண்ட் த்ரெட். அதாவது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு கடைசியா தான் எக்ஸிகியூஷன் முடியணும் அப்படின்னு நினைச்சு செட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால் பேக்ரவுண்ட் த்ரெட். I will repeat once again. There are two possible ways வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். One is a foreground, another one is background. Once foreground thread அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல 3 thread இருக்கு. ஒன்னு வந்து மெயின் thread, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா thread 1, இன்னொன்னு thread 2. அதாவது அவினாஷ், பாலமுருகன் அண்ட் புவனேஷ். These are the 3 threads நமக்கு இருக்கு. சோ இப்போ என்ன அப்படின்னா மீன்ஸ் if you are saying it is a foreground thread அப்படின்னு சொல்றீங்கன்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் ஒர்க்கா பினிஷ் பண்ணிக்கலாம். ஆர்டரா பினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரா மீன்ஸ் பினிஷ் பண்ணணுங்கிறது மீன்ஸ் எந்த ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனும் ஃபாலோ பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் சேயிங் இட் இஸ் அ பேக்ரவுண்ட் த்ரெட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா சாரி ஸ்மால் கரெக்ஷன், இஃப் இட் இஸ் சேயிங் இட் இஸ் அ ஃபோர்கிரவுண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்றீங்கன்னா புவனேஷ் பினிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவினாஷும் பாலமுருகனும் ஒர்க்கா பினிஷ் பண்ணணும். பிகாஸ் the thread will be invoked from புவனேஷ். புவனேஷ் மூலமா தான் அந்த த்ரெட் கிரியேட் ஆயிருக்கு. சோ தட் மஸ்ட் பி ஃபினிஷ்ட், டெர்மினேட் ஆயிருக்கணும். இதே பேக்ரவுண்ட் அப்படின்னா இந்த ஆர்டர்லாம் நீங்க எதுவும் ஃபாலோ பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கால் த மெத்தட் செட் டாமன். டாமன் த்ரெட் அப்படின்னா இட் இஸ் கால் பேக்ரவுண்ட் த்ரெட். சோ டாமன் த்ரெட் வந்து பண்ணணும்னா நீங்க T1 த்ரெட்டோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் செட் டாமன் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் த்ரெட்டா மாறிடும். சோ அது வந்து ஈஸ் டாமன், அதாவது டாமன் த்ரெட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா you can use is dominant method. So these are the some of the predefined method which is defined under thread class. So while coming on the next class means that I will create a one assignment related to what are the methods. So you have to give a theoretical submission. I mean you have to submit a theoretical material in a classroom. I will give you some period of time, you have to submit it. And also you must to draw this diagram. இந்த டயக்ராம் எனக்கு டிரா பண்ணி இதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். என்னென்ன த்ரெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, எப்பப்பெல்லாம் எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க கன்வெர்ட் ஆகுவீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இஸ் தேர் எனி டவுட்ஸ்? டாமன் த்ரெட் மீன்ஸ் இருக்கலே லோவஸ்ட் ப்ரையாரிட்டி த்ரெட் வந்து டாமன் த்ரெட். Daman thread is also called as the lowest priority, the thread which is having a lowest priority. Is there any doubts? And these are the some of the possible exceptions will be created while you are working on with the concept of multi-threading. Okay, so here somebody has some confusions. Okay, இது முடிஞ்சிருச்சு. So இதன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் ஒரு நியூ இது யூஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் ஒரு 3 மெத்தட்ஸ் நான் கொடுக்குறேன். So for உங்களுக்கு நிறைய ரிப்பீட்டேஷன் வரதுக்காக வந்து நான் லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்றேன். You can implement any logic, that is on your choice. Yeah, thread நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். So that I am going to use extend threads. Extend thread நான் பண்றேன். Just you can carefully to watch. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லீப் யூஸ் பண்றேன். So sleep யூஸ் பண்ணாவே கண்டிப்பா exception is possible. We must have a cat expression. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஹேண்டில் பண்ணல.